வாகை சுடுவா புது சீரியல் வரப்போகுது. எல்லாரும் ப்ரோமோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தாலே தெரியுது காஸ்ட் அண்ட் க்ரூவை வச்சா பிரைம் டைம்ல தான் வரப்போகுது. ஸோ இந்த புது சீரியல் வந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு சீரியல் முடியணும் இல்லையா? இல்ல டைம் சேஞ்ச் ஆகணும். ஸோ எந்த சீரியல் முடியுது, எந்த சீரியல் டைம் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு, அண்ட் இந்த வாகை சுடவா சீரியலை பத்தி சின்ன கிளிம்ஸ் பார்த்தலாமா? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சின்ன திரை கலாட்டா. ஸோ வாகை சுடவா இந்த கதையோட ஹீரோ வந்து ஜீவா, ஹீரோயின் வந்து மீனாட்சி. ஜீவாவா யார் நடிக்கிறாங்கன்னா இர்ஃபான். இவர் ஏற்கனவே வந்து சரவண மீனாட்சியில கொஞ்சம் நடிச்சிருந்திருப்பாரு. கனா காலும் காலங்கள் எல்லாம் வந்திருந்திருப்பாரு கார்த்திக் ராஜ் மாதிரி. அதனாலதான் மேபி இந்த மாதிரி இருக்க கொண்டு வந்தா ஹிட் ஆகும்னு நினைச்சு இர்ஃபானை கொண்டு வந்தாங்களா என்னன்னு தெரியாது. அடுத்து மீனாட்சியா நம்ம அம்மன் சீரியல் பவித்ரா வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து நடிக்கிறாங்க. ஸோ இந்த கேரக்டர் ஜீவா மீனாட்சி இவங்க ரெண்டு பேருக்கு வந்து நிறைய விஷயம் வந்து ஒத்தே போகாது. எலியும் பூனை மாதிரி அடிச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி பூய பூச்சி வைப்ஸை வந்து பார்க்கலாம் ஸ்டார்டிங்லேயே. ஸோ கண்டிப்பா வந்து அந்த டாம் அண்ட் ஜெரி ஃபைட்ஸ்லாம் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணா. அண்ட் கதை வந்து மதுரையை சுத்தி இருக்கிறதுனால ஹியூமர் சென்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஜீ தமிழ்ல வந்து ரீமேக் இல்லாம ஒரிஜினல் சீரிஸ் வந்து வரப்போகுது. ஸோ இதுவே வந்து ஹிட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மோஸ்டா வந்து இப்ப இருக்கிற சீரியல் மோஸ்டா எல்லாமே வந்து ரீமேக்கா தான் இருக்கும். தெலுங்கோடது ரீமேக்கா இருக்கும். இல்லைன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து ஹிந்தி சீரியலை கூட ரீமேக் பண்ணுவாங்க. பட் ரொம்ப நாள் கழிச்சு ஒரிஜினல் சீரிஸ் வந்து வருது. அண்ட் இந்த கதை வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஹீரோயின் வந்து நல்லா படிச்ச ஒரு பொறுப்புள்ள பொண்ணு. அண்ட் ஹீரோ வந்து பொறுப்பில்லாத ஒரு வேலை இல்லாத வெட்டி அந்த மாதிரிதான் இருக்கு. ஏன்னா டிகிரி கூட ஒழுங்கா வந்து முடிக்கல. ஸோ இப்போ மோஸ்ட் எல்லா சீரியலுமே வந்து பணக்கார ஹீரோ பணக்கார ஹீரோயின் இல்லை வந்து ஏழை அந்த மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே பார்க்க வந்து மோரல்லஸ் வந்து மிடில் கிளாஸ் மாதிரி தான் இருக்கு. பட் ஹீரோயின் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. சின்ன வயசுல வந்து ஃபேமிலி ட்ராமால இருக்கு. அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவை போட்டு கொடுமைப்படுத்துறதும், அவங்க அப்பா வந்து விட்டுட்டு போயிடுவாங்க போல அவங்க அம்மாவையும் அதுக்கப்புறம் அந்த ஹீரோயினும். ஸோ அவங்க அம்மா எப்படி தனியா அந்த பொண்ணை வளர்க்குறாங்கன்னு சொல்லும். அண்ட் காலேஜ் ட்ராக் கொஞ்சம் அதிகமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணா. ஸோ ஜீ தமிழ்ல காலேஜ் சீன்ஸ்லாம் வச்சு வரப்போகுது ஒரு சீரியல். ஸோ இந்த சீரியல் மோரல்லஸ் வந்து பிரைம் டைம்ல தான் வரும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் க்ரூவை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸ்டோரியுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரிஜினல் சீரிஸ் வேறங்கிறதுனால ஸோ பிரைம் டைம் தான். ஸோ எந்த சீரியல் வந்து முடிய வாய்ப்பு இருக்கு, இல்ல எந்த சீரியல் வந்து டைம் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா ஜீ தமிழ்ல பிரைம் டைம்ல பழைய சீரியல்ஸ்னா இருக்கிறதே வந்து ரெண்டே ரெண்டு மட்டும் தான் பழைய சீரியல். ஒண்ணு வந்து வீரா, ஒண்ணு கார்த்திகை தீபம். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பேச்சு போய்கிட்டு இருக்கு. பட் அபிஷியலா என்னன்னு சொல்லி தெரியல. கார்த்திகை தீபம் முடிச்சுட்டு மேபி கார்த்திக் ராஜுக்கு ஒரு புது சீரியல் கொடுத்து ஹிட் ஆக வைக்கலாம். ஆனா கார்த்திகை தீபம் முடிக்கிறதால வந்து ஜீ தமிழுக்கு பெரிய பிரச்சனையும் வரும். பிகாஸ் அதுதான் வந்து ஜீ தமிழுக்கு வந்து அதிகமா டிஆர் ரேட்டிங் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து மற்ற சீரியல்ஸ் எல்லாம் கம்மியா தான் இருக்கு. ஸோ கார்த்திகை தீபமும் முடிக்கிறது வந்து ஜீ தமிழுக்கு வந்து ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் தான். ஸோ மோஸ்டா அதை செய்யறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஆனா வீராவும் முடிக்கிறது கொஞ்சம் அதிகமா சான்ஸ் இருக்கு. பட் இப்பதான் மகா சங்கமம் எல்லாம் போயிட்டு வந்திருக்கு. ஸோ என்ன பண்றாங்கன்னு சொல்லி புரியாது. ஈவன் சந்தியா ராகம் கூட வந்து இப்ப கதை இல்லாம இழுத்துக்கிட்டு போற மாதிரிதான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சந்தியா ராகத்தையும் கூட முடிக்கிறதுக்கு வந்து அதிகமாவே சான்ஸ் இருக்கு. இந்த 3 சீரியல் ஏதாவது ஒண்ணு முடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சான்ஸ் இருக்கு. கெட்டி மேளம் இருக்குது இல்லையா? இந்த கெட்டி மேளம் பாவம் என்ன பாவம் பண்ணுச்சுன்னு சொல்லி தெரியல. இப்பதான் ஆரம்பிச்சாங்க. பட் கெட்டி மேளமும் ஒண்ணு முடிச்சிடலாம். இது ரெண்டும் பண்ணலாம். சப்போஸ் வீரா கார்த்திகை தீபம் முடியலைன்னா கெட்டி மேளத்தை முடிச்சுட்டு இந்த சீரியல்ல வந்து லான்ச் பண்ணலாம். டைம் சேஞ்ச் பண்ணிட்டு மற்ற சீரியல் கெடுல. அப்படி இல்லைன்னா கெட்டி மேளத்தை ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் பண்ணலாம். இதயத்தை முடிச்சுட்டு இதயத்துக்கு பதிலாக வந்து கெட்டி மேளத்தை போடலாம். பட் ஜீ தமிழ் கடைசியில என்ன முடிவெடுக்கிறாங்களோ, ஜீ தமிழை வந்து எப்படி சொல்ல முடியாது, இதுதான் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. திடீர்னு வந்து முடிவை வந்து மாத்துவாங்க. அந்த வகையில அவங்க என்ன வேணா செய்யலாம். பட் இந்த சீரியல் வாகை சுடுவா பிரைம் டைம்ல தான் வரும். ஸோ நீங்க சொல்லுங்க ப்ரோமோ வந்து எப்படி இருந்துச்சு, இந்த சீரியல் பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா, நல்லா இருந்துச்சா இல்லையான்னு சொல்லி. இது ஒரிஜினல் சீரிஸ் வேற. ஸோ உங்களுக்கு எந்த சீரியல் முடியணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை வந்து வைக்கிறேன் மக்களே. பை பாய்.